அன்பிற்கினிய 12ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் திரும்ப நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய சாப்டர் அது. அஸ் வெல் அஸ் ஃபஸ்ட்டு யூனிட் ஆஃப் பயோ பாட்டனி. அதை வந்து நம்ம ரொம்ப எக்ஸலண்ட்டாக நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸோட உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி நடத்தியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பயோஸ்வாலஜி ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பயோஸ்வாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். ஃபஸ்ட் யூனிட்டோட ஃபஸ்ட்டு சாப்டர் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் அப்படிங்கிற ஒரு சாப்டர் ரொம்ப சிம்பிள் சாப்டர், ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் அது. ஸோ அந்த சாப்டர் தான் இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் என்ன அவுட்லைன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரீப்ரொடக்ஷனை நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு குரூப்பாக நம்ம பிரிக்க முடியும். ரீப்ரொடக்ஷன் எப்படி பிரிக்க முடியும்? ரெண்டு குரூப்பாக பிரிக்க முடியும். ஒன் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அனதர் ஒன் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா இதில் எது பிரிமிட்டிவ் டைப், ஓல்டஸ்ட் டைப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் ரொம்ப அட்வான்ஸ்டு டைப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ அனிமல்ஸில் ஈவன் லோயர் அனிமல்ஸில் நடக்கக்கூடியதான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அஸ் வெல் அஸ் சம் ஆஃப் த ஹையர் ஆர்கானிசத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். அதே மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கக்கூடிய ஹெட்டிங்கில் என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். பார்க்கலாமா? சார் லிசன் ஹியர். டுடே the chapter, the first unit as well as the first chapter is reproduction in organisms. Reproduction in organism, the mode of reproduction. The mode of reproduction in the animals, mode of reproduction in animals are broadly classified into two different groups. One is a asexual type of reproduction, another one is a sexual type of reproduction. What is asexual reproduction? Asexual reproduction means other than gametic fusion. The living organism reproduce through other than gametes, other than involvement of gametes. Gameteகள் இணையாமல் விலங்கினுடைய வேற ஏதோ ஒரு பகுதியை கொண்டு ரீப்ரொடக்ஷன் பண்ணுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்னா asexual. A means here absent. Sexual reproduction is absent. Sexual reproduction absent means no formation of gametes and no fusion of gametes. That kinds of reproductions are called asexual reproduction. Here sexual reproduction means formation of gametes and fusion of gametes or transfer of genetic material from one organism to another organism without formation, without fusion of gametes. ரொம்ப கிளியரா இருக்கணும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லும்போது கேமெட் ஃபார்ம் ஆகும், ஃபியூஸ் ஆகும். மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகி ஃபியூஸ் ஆனிச்சுன்னா அதுக்கு ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசத்துலேருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு ஜெனடிக் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் கூட அதுவும் என்னதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். இப்போ 12th ஸ்டாண்டர்டோட இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் அப்படிங்கிற அந்த சாப்டரில் என்னென்ன ஹெட்டிங்ஸ் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிஷன். ஃபிஷன் மீன்ஸ் செப்பரேஷன். ஃபிஷன் அப்படின்னா என்னது? பிரிதல். அதில் டூ டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் அ பைனரி ஃபிஷன், அனதர் ஒன் இஸ் அ மல்டிபிள் ஃபிஷன். பைனரி ஃபிஷன் அப்படின்னா the single mother organism divide into two daughter organism. ஒரு மதர் ஆர்கானிசம் டிவைட் ஆகி ரெண்டு டாட்டர் ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அது பேர் பைனரி ஃபியூஷன். மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்னா சிங்கிள் மதர் ஆர்கானிசம் ஏபிள் டு ப்ரொடியூஸ் மெனி நம்பர்ஸ் ஆஃப் யங் ஆர்கானிசம்ஸ், யங் ஒன்ஸ். ஒரு ஆர்கானிசம் நிறைய யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அது பேர் மல்டிபிள் ஃபிஷன். பிரிஞ்சு செப்பரேட் ஆகி பண்ணிச்சுன்னா மல்டிபிள் ஃபிஷன். Now the list are types of binary fission. இந்த binary fissionல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்கு. One is a simple binary fission. Another one is a transverse. Transverse is a direction. இப்போ transverse அப்படினா குறுக்கா இப்படி. Okay, the transverse binary fission. Another one is a longitudinal. What is the meaning of longitudinal? It's like இப்போ நான் இருக்கேன், நான் இப்படி ரெண்டா பிரிஞ்சு ரெண்டு செல்வகுமாரா போனேன்னா அது வந்து transverse binary fission. இப்போ செல்வகுமார் சார் நிற்கிறாரு, இப்படி ரெண்டா ஈவனா பிரிஞ்சு இது ஒரு செல்வகுமார் இது ஒரு செல்வகுமாரா போச்சு அப்படின்னா லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிஷன். ஓகே, ட்ரான்ஸ்வர் சிம்பிள் பைனரி ஃபிஷன் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு, டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் ஒன்று இருக்கு, லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆப்ளிக்யூ. ஆப்ளிக்யூ மீன்ஸ் சம்வாட் கிராஸ். இப்படியும் இல்லை இப்படியும் இல்லை, இடையில அப்படி கிராஸ் பண்ண மாதிரி வந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ஆப்ளிக்யூ
binary fission. Then the second one is a stabilization. Stabilization means is the cone-like structure to appear as well as to form many layers around the cone. ஒரு கோன் மாதிரி ஒரு அமைப்பு உருவாகும். அதை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய அப்படி லேயர்ஸ் உருவாகும். Each layer become developed in the new organism. That is called stabilization. Then move on budding. Budding அப்படினா தமிழ்ல மொட்டு விடுதல். The mature organism laterally produce the buds. The bud become mature to develop the young new organism. That is called budding. Budding also two types. One is exogenous, another one is endogenous. Exogenous means bud developed from the outer side of the organism. The organismத்தோட வெளிப்பகுதியில budding உருவானுச்சுனா அது வந்து நம்ம exogenous அப்படினு சொல்றோம். Even budding developed inside the organism is called endogenous budding. The buddings are two types. Then fragmentation. Fragmentation means the organism divided into many pieces. The pieces are called fragment. The organism divided into many pieces. Each piece become developed into the new organism by the asexual mechanism is called fragmentation. Next move on, regeneration. Regeneration means if to the organism to involve the accident. Suddenly to happen the accident, the organism divided into many pieces. Each and every piece is able to develop the new organism. That is called regeneration. For regeneration எடுத்துக்கிட்டீங்கன்னா for example planaria அப்படின ஒரு ஆர்கானிசம் இருக்கு. அந்த planaria-ங்கற ஆர்கானிசத்தை நீங்க 100 pieces-ஆ கட் பண்ணீங்கன்னா become 100 new planarias are developed. So that mechanism is called regeneration. So these are all different types of asexual reproduction discussed in your lesson or chapter. Okay, next one, sexual reproduction. Here the first one is conjugation. Already I told sexual reproduction means formation and fusion of gametes is the first one. The second occasion is transfer of genetic material from one organism to another organism, especially lower organism. In bacteria, transfer of genetic material from one bacteria to another bacteria, that means plus bacteria to minus bacteria, by the process is called conjugation. Conjugation under the category of sexual reproduction. The second one is the phases of life cycle. For example, each and every living organism to start the life cycle is known as birth and complete the life cycle is death. In between have some of the stages, that stages are called phases. To discuss the second one, the phases of life cycle. And the third one is a parthenogenesis. Parthenogenesis means without involvement of fertilization as well as to develop the new organism. New organism develop ஆகும் ஆனா என்ன நடக்காது, fertilization நடக்காது. But the process is known as parthenogenesis. The parthenogenesis are 4 types. Animals-ல நடக்கக்கூடிய parthenogenesis-ல எத்தனை types இருக்குன்னா 4 types இருக்கு. One is a complete parthenogenesis, another one is a incomplete, third one is a pedogenetic, fourth one is a artificial parthenogenesis. These are all 4 different types of parthenogenesis seen in animals. Then the fourth one is a oviparous. What is the meaning of oviparous? That organism able to lay the eggs. முட்டையிடக்கூடிய முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய உயிரினங்கள் oviparous. Then viviparous. What is the meaning of viviparous? That organism to lay the young ones and give the feeding. குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய உயிரினங்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படினா viviparous அப்படினு சொல்றோம். Again the last one, ovoviviparous. What is the meaning of ovoviviparous? Inside the fetus contain egg. அதோட ஸ்டொமக்ல பாத்தீங்கன்னா எக் இருக்கும். உள்ளுக்குள்ளவே என்ன நடக்கும் அப்படினா எக் வந்து பிரேக் ஆகி ஆர்கானிசம் வந்து வெளியில வரும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஷார்க். இந்த ஷார்க் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பாடிக்குள்ளேயே எக் வச்சிருக்கும். எக் என்ன பண்ணிடும், உள்ளுக்குள்ளவே பிரேக் ஆகி மெச்சூர் ஆகி ஃபெர்டிலைசேஷன் நடந்து இன்சைட்லேயே ஃபெர்டிலைசேஷன் நடந்து பிரேக் ஆகி ஆர்கானிசம் வெளியில வரும். வெளியில வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஷார்க் என்ன பண்ணும், தன்னோட யங்கோனுக்கு வந்து ஃபீடிங் கொடுக்கும், மில்கை வந்து ஃபீடா கொடுக்கும். ஸோ அப்போ இதில் என்ன நடக்குது, எக்கும் இருக்குது இன்சைடு த ஷார்க்குக்குள்ள, வெளியில வந்த பிறகு ஃபீடிங் மெக்கானிசமும் இருக்கு. சரிங்களா? ஸோ இதை பார்க்கும்பொழுது இதில் 2 ப்ராசஸ் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஓவா விவிபேரஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த விஷயங்களை தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். இந்த சாப்டர்ல உள்ள ஒரு டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இருந்து கிளியரா பார்ப்போம். தேங்க்யூ.